எஸ்எம்எஸ் ஃபார் கிட்ஸ் 2020 யூடியூப்லேருந்து 24வது வீடியோ 24th வீடியோ. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தெரியாத தகவல், புதுமையான தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஜாதகத்தினை அம்பாள் முன் வைத்து வழிபட்டால் அடுத்த 3 மாதங்களுக்குள் திருமணம் நிச்சயமாகும் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, அது பேர் அதிசய பனைமலை கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிசய தலம், இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது, அதனோட சிறப்புகள் என்ன என்ன விவரங்களெல்லாம் பார்த்துக்கலாமா? நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் கேளுங்க, பாருங்கள். ஏன்னா இதில் நல்ல விஷயங்கள் நான் சொல்லும்போதே நீங்கள் இந்த கோவிலை பற்றி கற்பனை பண்ணிக்கலாம். அந்த விதமாக நான் இந்த கோவிலை பற்றி சொல்கிறேங்க. சரி, இந்த ஸ்தலம் நம்ம எப்படி போகிறது, எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஸ்தலம் பனைமலை என்று விழுப்புரம் செஞ்சி சாலை, விழுப்புரமுக்கும் செஞ்சி ரூட்டில் ஒரு மலை ஸ்தலம். ஈசனின் லிங்க திருமேனி குகை போன்ற பாறை இடுக்குகளில் அருளும் அம்மன், பழமை மாறாத ஆலயங்க. அப்படி இந்த தரிசிக்கும் ஆர்வம் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கு இல்லையா? இதை தரிசிப்போமா அப்படின்னு பாருங்கள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்த பச்சை கம்பளி போல் வயல்வெளி, நெல் நடவு செஞ்சு கொண்டே இருக்காங்க. தூரத்தில் உங்கள் கற்பனை பாருங்களேன், அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க நான் சொல்கிறதெல்லாம். தூரத்தில் மலைத்தொடர் காட்சிகள், அங்கிருந்து வீசும் குளிர் காற்று நம்ம வரவேற்குதுங்க. பனி பொழியும் காலமாக இருந்தால் நடுவல் பனி ஒரு மகுடம் போல் ஒட்டிக்கொண்டு இருக்குது. இந்த மாதிரி காட்சி நான் பார்த்தேங்க. மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே நம்ம கொண்ட போகிறதுங்க இந்த இடம். அதாவது விழுப்புரம் செஞ்சி சாலையில் மாத்தூர் வழியே உட்புறமாக செல்கிறது. அங்கேருந்து அந்த சாலை, அதாவது அந்த ரூட்லேருந்து 9 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இந்த மலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த உள்ள ஆலயம் தரிசனத்தை நம்ம பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. குன்றின் அடிவாரம், அது மலை பிரதேசத்துக்கு மேலே மலையில் தான் அந்த கோவில் இருக்குது, ஈசனோட கோவில். குன்றின் அடிவாரத்தில் வலதுபுறம் உள்ள குன்றில் முழுமுதற் கடவுளான விநாயகர் இருக்கார். அவரோட விநாயகர் வணங்கிட்டு, அந்த விநாயகர் எப்படி இருப்பார் தெரியுமா? விநாயகரின் மகுடம் அங்குசம் பாசம் யாவும் சாய்வான மலையில் செதுக்கப்பட்டது. எல்லாமே மலையில் கல்லால் செதுக்கப்பட்ட உருவங்கள். இவர் சற்று வித்தியாசமாக நமக்கு காட்சியளிப்பார். அந்த விநாயகரை தன்னோட 2 கால்களையும் குத்திட்டு அமர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த 2 கால்களையும் நல்ல முட்டி போட்டுண்டு உட்கார்ந்துக்கிற மாதிரி அவர் தோற்றமளிக்கிறார். அவரை வணங்கிவிட்டு அருகில் இருக்கும் படிகளின் மீது ஏறலாம் வாங்க. பாறைகளில் செதுக்கி படிகள் அமைந்துள்ளது. மலையேறும் வழியில் ஆங்காங்கே சிறு சிறு சுனைகள் அப்படின்னா என்ன? குட்டி குட்டி குட்டைகள், அதில் தண்ணி இருக்கிற மாதிரி. அந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமாங்க. அதாவது குன்றின் கிழக்கு பகுதியில் விவசாயிகள் வடகிழக்கு திசையில் பிரம்மாண்டமான ஒரு ஏரி, அதை சுற்றியும் நமக்கு வயல்வெளி காட்சி பார்க்கலாங்க. அதன் பின்புலத்தில் மலை தொடர்கள். இது தாங்க இதோட இயற்கையே. அதுவும் இல்லாமல் அந்த காற்றோட காற்று வீசுது இல்லையா, அது அவ்வளோ நல்லா இருக்குங்க. எப்போவுமே அந்த வின்டர் சீசனில், அதாவது டிசம்பர், நவம்பர், ஜனவரியில் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு அந்த சுகமே தனிங்க. அதோட காற்றோட சுகத்தை நம்ம ரொம்ப அனுபவிக்கலாம். இப்படிப்பட்ட எழிலார்ந்த சூழலில் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் பல்லவர் காலத்தில் உருவாச்சாங்க. மாமல்லபுரம் கடற்கரை கோவில் மற்றும் கைலைசநாதன் கோவிலை கட்டிய ராஜசிம்மன் அப்படிங்கிற நரசிம்ம பல்லவரோட ஆட்சியில் ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் தான் இந்த கோவிலை கட்டினாராங்க. இது ரொம்ப பழமையானது, 1300 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது. ஆலயத்தில் பழமை தெரியாமல் இன்றும் கம்பீரமாக காட்சி தருதுங்க. கோயிலோட அமைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா?
கோயிலின் தெற்கு மண்டபம் கம்பீரமாக வரவேற்கப்படுறது. உண்ணாழி, கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், முன் மண்டபம், மகா மண்டபம், திருச்சுற்று மண்டபம், சிற்றாலயங்கள் என்று கோவிலில் அமைஞ்சிருக்கு. தூண்கள் கீழ்ப்புறம் செவ்வக வடிவிலும் மேற்பகுதி சதுர வடிவிலும் இருக்கும். இந்த சதுரம் பட்டைகள் கொண்டு நிற்கின்றது. ஆலயத்தின் வாயில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. ஆலயத்தின் பிரம்மாண்டமான மகாமண்டபம் 108 தூண்கள். அவை வெறும் தூண்கள் அல்ல, அத்தனையும் கலை பொக்கிஷங்கள். ஆமாங்க, அனைத்து தூண்களும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்க்கும்போது அந்த காலத்தில் மேனுவலாக சிற்பிகள் செதுக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளவு கலை உணர்வு உள்ள நம்மளோட மக்கள் கொடுத்த இந்த பொக்கிஷங்கள் நமக்கு. ராஜசிம்ம பல்லவன் கட்டிய அருள்மிகு குன்றுடைநாதர் சிவன் கோவில் கிழக்கு வடக்கு பகுதியில் உள்ள. வடக்கே 18 தூண்களுங்க, கிழக்கே 10. அதாவது நார்த்து சைடில் 18 தூணும், ஈஸ்ட் சைடில் 10 தூண்கள் இந்த மண்டபத்தை தாங்கி இருக்குங்க. சோழர்கள் சில மண்டபங்களையும் உருவாக்கினாங்க. பல்லவர் காலத்தில் இது உருவாகி சோழர்களும் இதெல்லாம் நிறைய கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் செஞ்சாங்களாம். தூண்களில் விநாயகர், ரிஷபாருடர், அந்த சிற்ப அம்சங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கான். சுற்று மண்டபத்தில் ஈசான்ய மூலையில் தெற்கு நோக்கி பைரவர் சிலுவையும், மேற்கு நோக்கி சூரியன் சிலையும், நடுவில் நவகிரகங்கள் அமைஞ்சிருக்கான். பார்த்தீங்களா? நான் சொல்லும்போதே உங்களுக்கு கற்பனை பண்ணிக்க முடியாது இல்லையா? சுற்று மண்டபத்தில் ஈசான்ய மூலையில் தெற்கு நோக்கி பைரவர் சிலுவை இருக்கார், வெஸ்ட்டில் சூரியன் இருக்கார், நடுவில் நவகிரகங்கள், 9 நவகிரகங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மேடையும் இருக்கான். கிழக்கு சுற்று மண்டபத்தில் இறைவனை பார்த்த நிலையில் பலிபீடம், நந்தி எல்லாம் இருக்குது. கொடிமரத்திற்குரிய துவாரம் மேல் தடத்தில் காணப்படுகிறது. சரியா? அதுக்கப்புறம் அதாவது கொடிமரத்துக்கு அதோட மேலே பார்த்தீங்கன்னா அதோட ஹோல் தெரியுமா. அப்புறம் ராஜசிம்ம கட்டிய அருள்மிகு குன்றுடைநாதர் சிவன் கோவில் முன் மண்டபத்திலிருந்து தனித்து காணப்படும். இறைவனை காண அர்த்த மண்டபம் நுழைவதற்கு எதுவாக முன் மண்டபத்திலிருந்து இணைப்பாக 4 கருங்கல் பலைகள் பாவப்பட்டிருக்கு, அமைஞ்சிருக்கு. அஸ்ததாளாம்பிகை இந்த சிவனோட வைஃப் அஸ்ததாளாம்பிகை அப்படிங்கிறது அந்த அம்பாளும் அங்கே வீற்றிருக்காங்க. இதே மாதிரி கர்ப்பகிரகத்தில் ரொம்ப பெரிய சிவலிங்கத்தையும் ஆவுடையாரையும் தரிசிக்கலாம். மிக அழகிய பளபளப்பான கரிய நிற கருங்கல்லில் இந்த சிவலிங்கம் செதுக்கப்பட்டு ஒளி வீசிக்கொண்டிருக்கு. அர்த்த மண்டப பக்க சுவர்கள் வலது பக்கம் திருமால், மகாலட்சுமி, இடது பக்கம் நான்முகனான விஷ்ணுவும் கலைமகளும் பிரம்மாவும் கலைமகளும் சரஸ்வதியும் 2 தம்பதியும் அமர்ந்து அந்த கோலத்தையும் நம்ம பார்க்கலாம். மிக நேர்த்தியான சுவரில் எல்லாமே செதுக்கப்பட்டிருக்குங்க. ஆலயத்தில் வடக்கு திசையில் 2 லிங்கமோ, தெற்கு திசையில் 2 லிங்கமோ, முருகன் சந்நிதி ஒரு லிங்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த லிங்க திருமேனிகள் 16 பட்டைகள் கொண்ட தாரலிங்களாக லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். தாரலிங்கேஸ்வரர் 16 பட்டைகள் கொண்ட தாரலிங்கேஸ்வரர் இங்கே வீற்றிருக்காரு. இவரோட இது கொஞ்சம் சற்று சிதிலமடைஞ்சு இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்ல இது தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. முழுக்க கருங்கற்களால் எழுப்பப்பட்டது. இந்த ஆலயத்தில் சதுர வடிவம் கருவறையிலையும் கிழக்கு நோக்கி அருள்மிகு தாளகிரீஸ்வரர் அஸ்ததாளாம்பிகை உடன் இங்கு அருள் பாலிக்கிறார். தாளகிரீஸ்வரரை வேண்டிக் கொண்டா வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை, நிலம் தொடர்பான பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரிடுமாங்க. அதே மாதிரி தாளகிரீஸ்வரர் பச்சை நிறமாகவும், அதாவது மாலையில் பொன் நிறமாகவும் அதிகாலையில் பச்சை நிறமாகவும் இருப்பாராம். யார்? தாளகிரீஸ்வரர் காலையில் பச்சை நிறமாகவும் மாலையில் பொன் நிறமாகவும் மாறும் அதிசயத்தை இங்கே பார்க்கலாங்க. அதே மாதிரி தாளம் என்றால் பனை மரத்தை தலவிருட்சமாக கொண்டது இந்த கோவில். இந்த இறைவன் என்பதால் இவருக்கு தாளகிரீஸ்வரர்
அப்படின்னு பேர். அதே மாதிரி இங்கே இருக்கிற அம்பாள் சொன்னேன் இல்லையா, அந்த அம்பாளையும் நம்ம வந்து அஸ்ததாளாம்பிகையை வணங்கி நம்மளோட குழந்தைங்களுக்கு கல்யாணமாகிற குழந்தைங்களுக்கு பொண்ணோ பையனோ அவங்களுடைய ஜாதகத்தை அந்த அம்மா மடியில் வச்சு கும்பிட்டு எடுத்துட்டு போனால் 3 மாதத்துக்குள்ள கல்யாணம் நிச்சயம் ஆயிடுறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இங்கே இருக்கிற மக்களையும் அங்கேயும் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி அர்த்த மண்டபத்துக்கு இந்த தாளாம்பிகை இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா வந்து கீழ் வழக்க அபய முத்திரையும் இடது கையில் வரத முத்தையும் காட்டுகிறாள். அம்மன் திருமுகம் தாமரை போல பிரகாசமாக இருக்குமாங்க. தாளாம்பிகை என்றும் தாளகிரீஸ்வரரோட மனைவியால் தாளகிரீஸ்வரியும் சொல்லுவாங்க, தாளாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாங்க திருமணம் ஆதாவில் இந்த ஆலயத்துக்கு வந்து தங்களின் ஜாதகத்தை அம்பாள் முன் வைத்து வழிபட்டால் 3 மாதங்களுக்குள்ள திருமணம் நிச்சயமாகும் அப்படின்னு இங்கே இருக்கிற அர்ச்சகர் காசி சிவாச்சாரியார் அவர் வந்து சொல்லியிருக்காரு. மக்களும் இதை வந்து ரொம்ப நம்பிக்கை தாங்க வாழ்க்கையில் முக்கியம். அந்த நம்பிக்கையோடு இந்த அம்மாவை வணங்கிட்டு போனாலே எல்லாமே நல்லதே நடக்கும். எவ்வளோ சிறப்பம்சம் பாருங்கள். சிவன் வந்து காலையில் வந்து பச்சை நிறமாகவும் மாலையில் பொன்னிறமாகவும் மாறுறது. அதே மாதிரி இந்த அம்பாள் முத்திரை அபயமுத்திரையும் வலக்கையில் வந்து அபயமுத்திரமும் இடது கையில் வரத முத்திரையும் காட்டுறாங்க. அவ்வளோ சிறப்பம்சமான கோவிலுங்க இது. அதுக்காக தான் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி பைரவர், சனி பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான் எல்லாருமே இங்கே இருக்காங்க. அதே மாதிரி நவகிரக சந்நிதியும் தனியாக இருக்குது. குகை துர்க்கை சந்நிதி ஆலய தரிசனம் முடிந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா வலப்புறமாக செல்லும் படிகளில் சிறு குகை அமைச்சிருக்காங்க. ஒரு சின்ன குகை இருக்கும். அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சிட பலிபீடம், யானை, அதுக்கப்புறம் சூலம் எல்லாமே அங்கே இருக்குங்க. சரியா? இந்த கோயிலில் இறைவனை துர்க்கை, கொற்றவை, மகிஷாசுரமர்த்தின் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த அம்மாவை வணங்கிட்டு சக்கரம், ஒரு கை கடக முத்திரையோடு மற்றொரு கையை தன் எடை மீது கடிகஸ்தமாகவும் வைத்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த அம்மாவை வந்து 3 வகையான எண்ணெயை கலந்து 11 விளக்கொஞ்சு ஏற்றி அன்னையை வழிபட்டால் நினச்ச காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து நம்மளோட இந்த கோவிலோட அர்ச்சகர் இருக்கார் இல்லையா, காசி சிவாச்சாரியார், இந்த விவரத்தை எல்லாம் சொன்னாருங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்தை சுற்றியும் கல்வெட்டுகள் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா, இங்கே பிரதான ஆலயத்திலும் துர்க்கையின் சந்நிதியில் கல்வெட்டுகள் காணப்படுறது. இந்த ஒவ்வொரு கல்வெட்டும் அவ்வளோ பொக்கிஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ காலம் ஆனால் கூட இந்த கோவில் வந்து அவ்வளவு சிறப்பம்சங்களையும் அங்கே நீங்கள் போய் பார்த்தா தாங்க தெரியும். அதோட சிற்பங்கள் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காங்க. சரியாங்க? இந்த ஓவியம், இந்த கோவில் பற்றிய தகவல்கள் இந்த காசி சிவாச்சாரியார் வந்து அவருடைய ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. 8056863301. இன்னொரு வாட்டி சொல்கிறேங்க, 8056863301. இது தாங்க இந்த கோவிலோட சிறப்பம்சம். நிறைய மக்களுக்கு இந்த கோவிலை பற்றி தெரியாது. அப்படிங்கிறதால தான் தெரியாத விஷயங்களையும் உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கேங்க. அதாவது போன வாட்டி நான் வீடியோவில் அந்த கோவிலை பற்றி சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நிறைய பேர். இந்த கோவில் வந்து எங்களுக்கு தெரியாத, காசிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க நீங்கள். அந்த கோவிலை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுங்க, ரொம்ப எங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் இந்த கோவில் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த தகவலை சொல்லி
சொல்லுங்கள். நீண்ட காலமாக திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் திருமணம் நடக்குங்க. அவர் உங்களோட ஜாதகத்தை தாளகிரீஸ்வரர் அன்னையின் பாதத்தில் வச்சு மனதார வழிபட்டு பட்டிங்கன்னா நம்பிக்கையோடு செய்யுங்க, செல்லுங்க. அந்த கோவிலோட சிறப்பம்சங்களை எல்லாம் பாருங்கள். அந்த கோவிலோட சிற்பம்சங்களையும் அந்த கற்களில் செதுக்கிய விதத்தை நீங்கள் உணர முடியுங்க. பார்த்தா அதை அனுபவித்து நீங்கள் உங்கள் கோரிக்கை எல்லாம் நிறைவேணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வாங்க. தேங்க்யூ உமா. இதை கேட்டுட்டு விடக்கூடாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.